வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على السلام، حي على السلام، حي على الفلاح، حي على الفلاح. الله أكبر، الله أكبر. لا إله إلا الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பெரும் புகழும் கருணையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது அண்ணலமர் மகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் ஏற்படுத்தக்கூடிய பிதஅத்துகள் என்றும், ஒவ்வொரு பிதஅத்துகளும் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழியினுடைய ஆரம்பத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரித்த நபிமொழியை நம் அனைவர்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நாம் முஸ்லீம் என்ற ஒரு பெயரை மட்டும் வைத்திருக்கின்றோம். நம்மிடத்திலே ஒரு விதமான நடை உடை கலாச்சாரங்கள் மட்டும்தான் இருக்கின்றது என்று வைத்தால், உண்மையான முஃமின் ஒரு இறை நம்பிக்கையாளராக அவர் ஆகிவிடுவாரா? அவருடைய தன்மைகள் எல்லாம் அதற்கு ஒற்றாறு போல இருந்தால் தானே இறைவன் அவர்களுக்கு சுவனத்தை தருவான். ஆனால் நம்மிடத்தில் ஒரு சில கோளாறுகள், ஒரு சில புரிதல்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இவர் முஸ்லீம், இவர் இறை நம்பிக்கையாளர், இவர் முஃமின், இவர் இப்படி பார்க்கலாம், இதனால் இவர் சுவனவாசியாக இருப்பார், இவர் நல்லறத்திலே நிலைத்திருப்பார் என்றெல்லாம் ஒருவரை ஒருவர் நம்ம பத்துவாக்கள் கூட பார்க்கின்றோம். இவர் முஷ்ரிக்கு, இவர் முஃமின், இப்படி போட்ட பத்துவாக்கள் எல்லாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்போ இது ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்வதற்காக அல்ல, நம்மை நாமே சுய பரிசோதனை செய்வதற்காக. நாம் முஃமினுடைய பட்டியலில் இருப்போமா? உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக நாம் இருப்போமா? அல்லது நயவஞ்சகத்தனத்தை கொண்ட முனாஃபிக்காக இருப்போமா? இதையெல்லாம் நம்ம பார்த்தோன்னே எல்லாம் தெரிந்துவிட போறது கிடையாது. ஒரு செயலை அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரிந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு வஹி இறங்கியது, நமக்கு அப்படியெல்லாம் இறங்கல. ஒரு சிலர்களுடைய தன்மைகள், உள்ளத்திலே ஒரு சில நோய்கள் இருந்துவிட்டால் அப்படியே அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மாறி போய்விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான்,
கத் ஹஃப்லஹல் முஃமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். இந்த வெற்றி பெற்று இறை நம்பிக்கை கொண்டவனா வெற்றி பெற்றுட்டாங்க. யார் இறை நம்பிக்கையாளர்? அதுதானே இங்கே கேள்வி. யார் முஃமின்? நிறைய பேர் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள். அல்லாஹ்வும் அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். கிராமவாசிகள், அராஃபுகள் வருவார்கள். வந்து அல்லாஹ்வின் தூதரே, நாங்க நம்பிக்கையாளராக ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. முஃமினா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், இல்ல லா, அவங்கள சொல்லுங்க, நீங்க முஸ்லிமா தான் ஆயிருக்கிறீங்க, நம்பிக்கையாளர் ஆகல, உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் நுழையவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கிராமவாசிகள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். வந்த பிறகும் கூட அல்லாஹ் சொல்லி காட்டுவது என்ன? நீங்க வந்திருக்கிறது இஸ்லாத்துக்கு தான்ப்பா வரீங்க. தொழுறாங்களா? அவங்கள பார்த்து நாங்க தொழுறோம். நோன்பு பிடிக்கிறாங்களா? அவங்கள மாதிரி நாங்க நோன்பு பிடிக்கிறோம். உள்ளத்தில் மாறுதல் உண்டுமா? உங்களுக்கு உள்ளத்தில் மாறுதல் ஏற்பட்டிருக்கின்றதா? அல்லாஹ்வை உறுதியான முறையிலே நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய முஃமினாக நீங்கள் இருக்கின்றீர்களா? அல்லது வெளியிலே தோற்றத்தில் நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்று எங்களுடைய காரியங்கள் தீர்மானிக்கின்றதா? வெளிப்படையாக அப்படி போட்டிருக்கார், தொப்பி போட்டிருக்கார், அப்படி செஞ்சிருக்கார், இப்படி செஞ்சிருக்கார், இவர் தொழுகிறார், நோன்பு வைக்கின்றார், ஜக்காத்து கொடுக்கின்றார், இதனால் இவர் மூமின், இதனால் இவர் முஸ்லிம் என்று சொல்லிவிட முடியாது. உள்ளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடை போட்டு பார்க்கின்றான். உள்ளத்தில் ஈமான் நுழைந்து விட்டால் அவர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவர்களுடைய மாறுபாடுகள், அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்மானித்து கூறுகின்றான் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். பாருங்கள், ஒரு தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகின்றார்கள். ஹந்தலா, நான் முனாஃபிக் ஆகிவிட்டேன் என்று சொல்லி காட்டுகின்றார். என்னப்பா, ஏன் இப்படிப்பட்ட பெரிய பாரதூரமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகின்றீர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க. அதுக்கு ஹந்தலா அவங்க சொல்றாங்க, நம்ம அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஈமான் உயருகின்றது. அப்படியே குடும்பம் குட்டி இப்படியே வீடு வாசல் என்று போகும் பொழுது நம்முடைய ஈமானில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டுமே, ஒரு சில மாறுபாடுகள் ஏற்படுகின்றதே. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் முனாஃபிக்காக ஆகிவிட்டேனோ? ஒரு உள்ளத்தில் ஒரு சிந்தனை தானே வர வேண்டும், இரண்டு சிந்தனைகள் வருகிறதே. ஒரு பக்கம் போனா அப்படியே ஈமானுடைய தூக்கலா இருக்குது, இன்னொரு பக்கம் போனா சார்ஜ் இறங்கின மாதிரி போயிருது. இப்படிலாம் வரக்கூடாதே, இரண்டு பட்ட சிந்தனைகள் இருக்கக்கூடாதே. இது போன்ற சிந்தனைகள் நமக்கு வந்தா நம்ம முனாஃபிக் தானே, நம்ம நயவஞ்சகர்கள் தானே என்று கவலைப்படுகிறாரு. பாருங்கள், உள்ளங்கள் குறித்து கவலைப்படுகின்றார்கள். என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். அபூபக்கர் ரலியல்லாஹு உடனே, ஆமாப்பா எனக்கும் இப்படிதானே வரா மாதிரி இருக்குது, வாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட விளக்கம் கேட்போம் என்று அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நம்ம இது போன்ற சந்தைகள் வரும் பொழுது நீங்க அப்படியே இருந்துட்டா, அல்லாஹ் அப்படியே இருந்துட்டீங்கன்னு சொன்னா மலக்குகளே உங்களிடத்துல வந்து கை கோர்த்து விடுவார்கள் போல இது போன்று ஆகிவிடும் என்று சொல்லி அவர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அப்ப இதுல இருந்து என்ன ஒரு படிப்பினை என்று சொன்னால், உள்ளங்கள் குறித்து, ஈமானுடைய தன்மைகள் குறித்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைகள் என்று வந்து விட்டால் நமக்கு ஈமான் கூடுகின்றதே, மற்ற நேரங்களில் நமக்கு குறைந்து போய்விடுகின்றதே. இப்படிப்பட்ட சித்தாந்தம், இப்படிப்பட்ட தன்மைகள் நமக்கு வரக்கூடாது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்களா இல்லையாங்க? அது குறித்து கவலைப்பட்டார்களா இல்லையா? நம்மிடத்துல தவறுகள் தெளிவாகவே நடக்கும், குற்றங்கள் தெளிவாகவே நடக்கும், பாவங்கள் நாம் செய்திருப்போம். இருந்த பொழுதிலும் கூட அதற்கான வருத்தம், அதற்கான ஏதாவது ஒரு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதோ, அதுக்கு அழுது தொழுது மன்றாடுவதோ, நாம் செய்துவிட்ட தவறை நாம் மீண்டும் செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் வருகின்றதா? அப்படி வந்தால் நாம் முஃமின். தடுமாற்றங்கள் வருகின்றது, திருப்பி அது போன்ற காரியங்கள் நம்முடைய நடந்துவிடக்கூடாது, நம்முடைய பாதங்கள் அப்படியே சருகிவிடக்கூடாது, உறுதியான முறையில் இருக்க வேண்டும் என்பதை முஃமின் ஒரு நேரமும் சிந்தித்து பார்ப்பார்கள், யோசித்துக் கொண்டே இருப்பார்கள். தவறுகள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக அவங்க அப்படியே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய சபை மக்கள் எல்லாம் கூடியிருக்கின்றார்கள். ஒரு வெள்ள விளையர் என்று வருகின்றார். அவருக்கு எந்த ஒரு பயண களைப்பும் தெரியவில்லை. எப்படி பயண களைப்புனா, இப்போ நம்ம எங்கேயாவது தூரத்துல இருந்து வருவோம், வந்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க, ரொம்ப ஆள் டயர்டா இருக்காரு, பார்த்தோன்னே டயர்டை பார்த்து வெளியூர் போல இருக்கு, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறார். இப்போ அந்த காலம், இப்பெல்லாம் நம்ம ஏசி கார்ல வரோம் போறோம், அந்த காலம் இப்படி புழுதி பாலைவனம் இது போன்ற தோற்றத்திலே சகாபாக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆள் பார்த்தா அப்படி இல்லையே, வெளியூர் ஆள் மாதிரியே தெரியலையே, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய இடத்துக்கிட்ட நெருக்கமா முட்டியோடு முட்டியாக அமர்ந்தவராக அப்படியே உட்கார்றாங்க. மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன கேள்வியை பாருங்கள், கேட்கின்றார். இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டிருக்கின்றது.
தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, களிமா, ஹஜ்ஜி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மல் ஈமான், ஈமான்னா என்ன? மறைவானவற்றை நம்புவது, பாகங்களை நம்புவது, தூதர்களை நம்புவது, மறுமையை நம்புவது, இது போன்ற மறைவான விஷயங்களை நம்புவது ஈமான் அப்படின்னா. மல் இஹ்சான், இஹ்சான்னா என்ன? இஹ்சானா அல்லாஹ் நம்மை பார்ப்பது போன்றும், அப்படி இல்லைன்னா நம்ம அல்லாவை பார்ப்பது போன்றும் நினைத்து நம்முடைய வணக்க வழிபாடுகளை செலுத்துவது. அப்படி மத்தசா, மறுமை எப்போ வரும் கேள்வி கேட்கிறார். அடுக்கடுக்கா கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்ட உடனே பார்க்கறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இதெல்லாம் கேள்வி கேட்டுட்டு ஒரு அமைதியா இல்லை. அப்படியா அப்படின்னு அமைதியா இல்லை. சதக்த, நீங்க சரியா தான் சொல்றீங்க. சதக்த, நீங்க சரியா தான் சொல்றீங்க. சதக்த, நீங்க சரியா தான் சொல்றீங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் சதக்த போட்டுறாங்க. நீங்க சரியா தான் சொல்றீங்க அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சரியா தான் சொல்றீங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல மக்கள்லாம் கேள்வி கேட்க வந்தா எல்லாம் கேள்வி கேட்டுட்டு அமைதியா இருப்பாங்க. அப்படியா? அவங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்தாலும் எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வும் தூதருக்குமே அதிகமா அறிவும் எங்களுக்கு தெரியாது, நீங்க தான் அறிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இவர் வித்தியாசம் என்ன சொல்றாரு? சதக்த, சதக்தன்னு வார்த்தையை போடுறார். அப்போ சகாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க. ஆளுடைய தோற்றமும் இது மாதிரி வெள்ளையும் சொல்லியமாக இப்படிப்பட்ட ஒரு தோற்றம், பயணத்தினுடைய எந்த ஒரு புழுதி படைந்த நிலைமையோ எந்த ஒரு களைப்பும் இல்லை இந்த தோழருக்கு. கேள்விகளை பார்த்தால் இவருக்கு தெரிகிறது, இருந்தாலும் டெஸ்ட் வைக்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் மத்தசா, மறுமை எப்பொழுது வரும், 2 மறுமைக்கான அடையாளங்களை எல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே இருக்கிறாங்க. பிறகு அவர் இந்த அந்த வழியாகவே சென்று விடுகின்றார். அப்போ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து சகாபாக்களை திருப்பி அவர் அழைச்சிட்டு வாங்க கூப்பிடுறாங்க. தேடி பார்க்கறாங்க, இல்ல. அப்போதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜிப்ரீல் கேள்வி கேட்டவங்க யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இவங்க கேள்வி கேட்டு போயிருக்கிறாங்கப்பா. இப்போ ஈமானுக்கு எப்படி பாடம் நடத்திருக்காங்க பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட பாடம் நடத்தப்பட்ட தோழர்கள் இருந்திருக்கிறாங்கல்ல சபையில, இவங்கெல்லாம் இந்த பாடத்தெல்லாம் கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு இவங்க மூமினா இருந்திருக்கிறாங்களா? நிறைய பேர் தோழ வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோட முன்சப்புல நிப்பாங்க, பின்சப்புல நிப்பாங்க, எல்லா இடத்துலயும் நிப்பாங்க. ஆனால் அவர்களில் ஒரு சிலர்கள் எப்படி மாறி இருக்கிறாங்க தெரியுமா? இருந்தவங்க எல்லாம் முஸ்லீமா இல்ல, இருந்தவங்க எல்லாம் ஈமான்தாரியா இல்ல. எப்படி மாறுறாங்க? அப்துல்லாஹ் இப்னு இந்த உபை இப்னு சலூல் இவ்வளவு போன்ற நயவஞ்சகளும் இருந்தாங்க. இவர்தான் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுவாங்க, பயான கேட்பாங்க, தொழுவாங்க, எல்லா விதமான வணக்க வழிபாடுகளும் ஈடுபடுவாங்க. உள்ளத்துல நயவஞ்சக சித்தாந்தம் இருக்கும், உறுதியா நம்ப மாட்டாங்க. நரகத்தினுடைய விளிம்புகள் எல்லாமே கண்கள் காட்டப்படும், எல்லா விதமான அற்புதங்களும் அவர்களுக்கு முன்னால் நிகழ்த்தப்படும், ஆச்சரியங்களை கண் முன்னால் பார்ப்பார்கள். இருந்த பொழுதிலும் பார்த்துக்கலாம், மர்ம தானே, மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை தானே, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்க. சில மக்கள் வருவார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரும் வாங்க போருக்கு போவோம், அறப்போருக்கு செய்வோம், நன்மையான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஒரு அறப்போருக்கு கூப்பிடுவார்கள், நல்லறம் செய்ய கூப்பிடுவார்கள். அந்த நேரத்தில் அவங்க என்ன திரும்ப பதில் சொல்லுவாங்க? நீங்களும் உங்க அல்லாஹ்வும் போய் செஞ்சீங்க, நாங்க வரமாட்டோம். காரணம் என்னவா? அந்த மாதிரியான விஷயத்துக்கு போனா எங்க உயிர் போயிடுமே, போருக்கு போனா எங்க உயிர் போயிடுமே, அதனாலதான் நாங்க வீட்டிலே உட்காந்துருக்கிறோம், அமர்ந்திருக்கிறோம், இதனால நாங்க வரமாட்டோம். காரணம் சொல்லுவார்கள். இவங்க யாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இருந்தவங்க. இப்படிப்பட்ட மக்கள் கூட இவ்வளவு அற்புதங்களை பார்த்தும் கூட உள்ளத்துல ஈமான் இல்லை, உறுதியான நம்பிக்கை இல்லை. அது போன்ற நம்பிக்கைகள் நம்முடைய உள்ளங்களில் நிஃபாக்கு வந்து விட்டதா? இது போன்ற தன்மைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றதா? ஒன்றை நான் ஏற்பேன், ஒன்றை நான் மறுத்துருவேன். நான் எல்லா விஷயமான வணக்க வழிபாடுகளும் செய்வேன்பா, வணக்க வழிபாடுகள் எல்லாத்திலும் இருப்பேன், நான் ஜக்காத்து தர மாட்டேன். நம்மள நிறைய மக்கள் ஒன்றை ஏற்று ஒன்றை மறுக்கக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க, பார்த்திருக்கீங்களா? நான் வரதட்சணை திருமணமா, இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாதுங்க, நாங்க இது போன்ற கல்யாணத்துக்குலாம் அதெல்லாம் ஒண்ணு போயிட்டு தானே வருவோம், அதெல்லாம் ஒண்ணு என்ன, இது ஹலாலா ஹராமா, கூடாதா? 1500 பேருக்கு விருந்து போட்டா நாங்க போய் கலந்துக்க கூடாதா? நிறைய மக்கள் வாதம் பண்ணுவாங்க. எப்பா திருமணம்னு சொல்ற, ஊருக்கு ஊரு மாறுமா? உலகத்துக்கு உலகம் மாறுமா? முஸ்லிமுக்கு முஸ்லீம் மாறுமா? திருமணம் அது வணக்கம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அது வணக்கம்பா. நீ நோன்பு பிடிக்கிறது ஒரு வணக்கம் மாதிரி திருமணம் நீ முடிப்பது ஒரு வணக்கம். இந்த வணக்கத்துல மாறுதல் வருமா? ஈமான்ல பலவிதமான முறையில் ஆட்டம் இருந்தா மாறுதல் வரும், அது கூடும். தப்பா? நான் 2000 பேருக்கு திருமண விருந்து போடுற வலிமா கொடுக்குறேன், தப்பா? இப்படிலாம் பேச தோணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே தெளிவா, திருமணம் என்பது அருள் நிறைந்த திருமணம் என்பது எளிமையான முறையிலே நடத்தப்படக்கூடிய திருமணம் என்று சொன்னாங்களே, எங்கப்பா எளிமை போச்சு? எளிமை ஊருக்கு ஊர் மாறுமா உனக்கு?
உலகத்துக்கு உலகம் மாறுமா என்று நம்ம ஒவ்வொரு மனிதர்களும் சிந்திக்க வேண்டும். இந்த இடத்துல மட்டும் தடுமாறிடுவாங்க. தௌஹீது தாங்க, நாங்க தௌஹீது திருமணம் தாங்க செய்யறோம். அப்ப ஏன்பா இது போன்ற வரதட்சணை எல்லாம் வாங்குற? ஏன்பா இப்படி ஆடம்பரமான முறையில பெரும் பெரும் பங்களாக்கள் போன்ற பெரிய பெரிய மண்டபத்துல பிடிச்சி திருமணம் பண்ற? 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஏன்பா பத்திரிக்கை அடிக்கிற? இது தௌஹீதா? இது எளிமையான திருமணமா? உள்ள ஏற்கலையே உனக்கு? உள்ளத்துல மாறுபாட்டு கொண்டவனாக அப்படியே தடமுரண்டு போறைய பாக்குறோமா இல்லையா? எத்தனையோ மக்கள் தௌஹீதை பேசி இருக்கின்றார்கள், நம்பிக்கைகளை பற்றி பேசி இருக்கிறார்கள். இப்ப எப்படி பேசுறாங்க? அதுவாங்க, உங்க உள்ளத்துல நீங்க பட்டதெல்லாம் நீங்க பின்பற்றிட்டு போயிடுங்க. உங்க உள்ளத்துல இந்த ஹதீஸை எப்படி புரிஞ்சுக்கணுமா அப்படி புரிஞ்சுட்டு போயிடுங்க. இஸ்லாம் அப்படி சொல்லுதா? ஊருக்கு ஒரு நியாயத்தை சொல்லுதா? ஒரு மனுஷருக்கும் ஒரு சட்டத்தை போடுதா? இல்ல பொதுவான சட்டமா? திருமணம் பொதுவானது. பொதுவான சட்டத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. சின்ன வாறு கோதுமை, மாவு, ஆட்டிறைச்சி இருந்தால் ஆட்டிறைச்சி, இப்படி எளிமையா முடிச்சிருக்கிறாங்களா அல்லாஹ்வுடைய தூதர்? வழிகாட்டி இருக்கின்றார்களே. சகாபாக்களுக்கும் அதே போன்று ஏராளமான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றார்களே. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஊர்காரன் பார்த்தா என்ன நினைப்பான்? உறவுகாரன் இருக்கிறானே, இவன்கிட்ட எப்படி நம்ம பதில் சொல்றது? இதற்காக என்னுடைய திருமணத்தை நான் எப்படி வேண்டாலும் முடிப்பேன், நான் எப்படி வேண்டுமானால் நடத்துவேன். எனக்கு ஊர் தான் முக்கியம், உலகு தான் முக்கியம், மார்க்கம் முக்கியம் அல்ல. பேர் வச்சுப்பாரு முஸ்லிம்னு, தௌஹீதுன்னு சொல்லிப்பாரு. வணக்க வழிபாடுல கோட்டையை விட்டுறாரா இல்லையா? ஒரு அற்புதமான அமல் திருமணம் என்று சொல்லப்படக்கூடியது, அது பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் மனசுக்கு பிடித்ததை எல்லாம் மார்க்கமாக நினைக்கின்றார்களா இல்லையா? அப்ப இதுல கவனமான முறையில் இருக்க வேண்டும். இதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கைகளை எல்லாம் செய்து காட்டி, அருள் மிகுந்த திருமணம், பரக்கத்து மிகுந்த திருமணம் இது எளிமையிலே தான் இருக்கின்றது. அப்படிப்பட்ட எளிமையை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக எவ்வளவு திருமணங்கள் மர்க்கஸிலே நடக்கும், சின்ன அதே போன்று பலவிதமான முறையில ஏழ்மையான முறையில இருக்கக்கூடிய பேரிச்சம்பழத்தில் முடிப்பாங்க, டீ பிஸ்கெட்ல வச்சு முடிப்பாங்க. சாதாரணமான எளிமையான முறையில திருமணம், அவ்வளவுதான் அளவுகளே. இதை தாண்டி பல மக்கள் பேர் ஒன்னா இருக்கும், செயல் ஒன்னா இருக்கும், மாறிடுவாங்க. உள்ளத்துல நிறைய விதமான மாறுதல்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருத்தல வழி கெடுக்கணும்னு சொன்னா அப்படியே கொண்டு போய் தூக்கி தள்ளிடுறது கிடையாது, பிடிச்ச ஆளை கொண்டு போய் தூக்கி எங்கேயாவது தூரத்துல போடுறது கிடையாது. உள்ளத்துல சீல் வச்சுன்னு நல்லா சொல்றான். உனக்கு நல்ல நல்ல செய்தியெல்லாம் உள்ளத்துக்கு வராதுப்பா, உள்ளங்களில் நான் முத்திரை இட்டு விடுவேன். நம்பிக்கையால தான் நீ சொல்லுவ, ஆனா உன்னுடைய உள்ளத்துல ஈமான் நுழையவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்ய மாட்டான்? பெரிய விதமான ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது, நல்ல செய்தி உள்ளத்துக்கே போவாது. இப்படிப்பட்ட தன்மைகள், இப்படிப்பட்ட உள்ளத்துல ஊசலாட்டமான எண்ணங்கள் நமக்கு வந்திருக்கிறதா என்பதை சுய பரிசோதனை ஒவ்வொரு மக்களும் செய்ய வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஷம்சு வல்லுகாஹா. அந்த ஷம்சு சூறாவில் அப்படியே பட்டியல் போடுகிறான். சத்தியங்களா 11 சத்தியம் போடுறான். சத்தியங்கள் போட்டுக்கொண்டே வந்து மனிதனை படைத்தவன் மீது சத்தியமாக, மனிதனுக்கு உள்ளத்தை ஏற்படுத்தினோமே அதன் மீது சத்தியமாக, அந்த உள்ளத்தை யார் நல்ல முறையில் பக்குவமான முறையில் நல்லமல் செய்கிறாங்களோ, அதை நல்ல முறையில பேணி பாதுகாத்து கொண்டார்களோ, இவங்க வெற்றி பெற்றுட்டாங்க. அந்த உள்ளத்தை, பரிசுத்தமான உள்ளத்தை அசுத்தப்படுத்தினார்களே, பாவங்கள் நிறைந்ததாக மாற்றி விட்டார்களே, இவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்றானே. உள்ளங்கள் குறித்து நம்ம கவலைப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் தோழர்கள் கவலைப்பட்டார்கள், எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வானங்கள் பூமிகள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, ஆனால் வானத்திலும் பூமியில உள்ளதை அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்க வெளிப்படுத்தினாலோ மறைத்தாலோ அதையும் அல்லாஹ் நாளை மறுமையில கொண்டு வருவான். இந்த வசனம் இறக்கப்படுகிறது. வானம் பூமி அல்லாஹ்வுக்குரியதான். அதுல நீங்க வெளிப்படுத்தினாதோ அதை மறைச்சிட்டீங்களோ, வெளிப்படையா ஒன்று சொல்லியிருப்போம், உள்ளத்துல ஒன்று வச்சிருப்போம், இப்படிப்பட்ட விஷயத்தை கூட அல்லாஹ் நாளைக்கு மறுமையில கொண்டு வருவான் என்று சொன்னப்பட்டவுடன் நபி தோழர்கள் அழுதார்கள். ஆஹா, வெளிப்படையா செஞ்ச செயலுக்கே நமக்கு என்னன்னு தெரியல, தண்டனை என்னன்னு தெரியலையே. வெளிப்படையா செஞ்சிருப்போம், அதுக்கே நமக்கு ரிசல்ட் தெரியலையே. உள்ளத்துல எவ்வளவு அழுக்கு நம்மள்கிட்ட இருக்கும், எவ்வளவு மறைச்சு வச்சிருப்போம். அதை செய்யலாம், இதை செய்யலாம், அப்படி பேசிடலாம், அப்படி செஞ்சிடலாம். தப்பான எண்ணங்கள் நம்ம உள்ளத்துல வருமே. இதையெல்லாம் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில எடுத்து போட்டு விசாரிச்சானா நம்மளாம் தேருவோமா? நம்மளாம் பிழைக்க முடியுமா? அழுதாங்கள் தோழர்கள், கவலைப்பட்டார்கள், உள்ளங்கள் குறித்து கவலைப்பட்டார்கள். அப்படிப்பட்ட கவலைகள்லாம் நமக்கு வர வேண்டும். வந்த உடனேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்காக வசனத்தை இறக்குகின்றான். சிரமத்துக்கு மீறி உங்களை சோதிக்க மாட்டோம்பா, சிரமத்துக்கு மீறி உங்களுக்கு சோதனை கிடையாது, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தை இறங்கணுடன் தான் அவங்க உள்ளங்கள் ஆசுவாசப்பட்டது, அவர்கள் உள்ளங்கள் அமைதி பெற்றது என்பது பார்க்கின்றோம். அப்ப உள்ளங்கள் குறித்து கவலைப்பட்டுக்கிறாங்களா இல்லையா தோழர்கள்?
உள்ளங்கள் குறித்து அவர்கள் வருந்திருக்கிறார்களா? நாமும் அது போன்ற வருத்தங்களை என்றாவது ஒரு நாள் செஞ்ச தப்பை நியாயப்படுத்தி பேசுறானா இல்லையாங்க மனுஷன்? தப்பு இவர்தான் செஞ்சிருப்பாரு, பாய் செஞ்சா தப்பா பாய், இது தப்புக்கு வருத்தது கிடையாது, நியாயப்படுத்துவாங்க. செஞ்சா தப்பு, ஆமா செஞ்சிட்டேன், இதெல்லாம் பெரிய விஷயமா, ஊர்ல உள்ளவங்களாம் செய்யலையா, நான் மட்டும் தான் செஞ்சிட்டேனா, இது போன்று நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்களை பார்க்குறோமா இல்லையா? அப்போ செய்யாத தவறுகளுக்கே நபி தோழர்கள் வருந்தி இருக்கிறார்கள். உள்ளத்துல தான் இருக்குது, வெளிப்படுத்தல. இருந்த பொழுதிலும் நாளை மறுமையில் அல்லாஹ் இதெல்லாம் போட்டு வெளிப்படுத்திட்டானா நம்முடைய நிலை என்னன்னு தெரியலையே, நம்ம நஷ்டவாளியாக ஆகிவிடக்கூடாதே என்பதற்காக உள்ளங்கள் குறித்து அவர்கள் கவலைப்பட்டார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மூமியினுடைய பண்புகள், இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகள், உண்மையான ஈமானை ருசித்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் அல்லாஹ்வையும் மறுமையிலான நம்புறாங்க, சரி, ஆனா இவங்களுடைய பண்பு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும், உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களும் திரண்டாலும் எல்லா மக்களையும் விட எனக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் ரொம்ப பிரியம் அப்படின்னு நினைப்பாங்க. உலகமே எதிர்த்தாலும், எல்லா விதமான மக்களும் அவர் பிரியம், இவர் பிரியம், இவர் தாங்களுடைய ரியல் ஹீரோ என்றெல்லாம் சொன்னாலும், தாயை விட, தந்தையை விட, உற்றார் உறவினர்களை விட, பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, எல்லாத்தையும் விடையும் எனக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் எல்லா மக்களையும் விட பிரியமான முறையில் நான் நம்புவேன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தன்மை. இரண்டாவதாக, அல்லாஹ்வுக்காக ஒரு அடியார் ஒரு மனுஷரை நேசிப்பார். அல்லாஹ்வுக்காக ஒரு மனிதர் அவருடைய நேசத்திலிருந்து விலகி போவார். இவரே தப்பான ரூட்டுக்கு போயிட்டாரு, இவரே ஒரு மாதிரியா ஆயிட்டாரு, இவரோட சேர்ந்தா நம்ம பாதி ஆயிடுவோம், இவர் நம்மளுடைய ஃப்ரெண்டு தான், இவரோட நம்மளுடைய நண்பர் தான், ஆனா அல்லாஹ்வுக்கு மாற்றமா போயிட்டார், இவர் இனிமேட்டு நமக்கு தேவை கிடையாது, அல்லாஹ்வுக்காக சேர்ந்தோம், அல்லாஹ்வுக்காக பிரிஞ்சிருவோம். இது இப்படிப்பட்ட தன்மை. இரண்டாவது தன்மை பாருங்க, அல்லாஹ்வுக்காகவே ஒரு மனுஷன் நேசிக்கணும், காசுக்காக அல்ல, பணத்துக்காக அல்ல, பொருளாதாரத்திற்காக அல்ல, ஒரு திருமணம் இதுக்காக தான் நிறைய பேர் நேசம் கொள்வோம். இவர்கிட்ட போய் நேசிச்சா, இவர்கிட்ட போய் உறவு வச்சுக்கிட்டா பெரிய வெயிட்டு கை, பசவுள்ள பார்ட்டி, இப்படிப்பட்ட திருமணமா நம்ம செஞ்சிருவோம், இப்படிப்பட்ட மணமகனா பார்த்துருவோம். மார்க்கம் இருக்கா? அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. கொள்கை அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. எப்படி வேணா செஞ்சுக்கலாம். அல்லாஹ்வுக்காக கொண்ட நேசம் ஒரு இறை நம்பிக்கையாளர்களை தேர்ந்தெடுக்கும். அல்லாஹ்வுக்காக கொண்ட ஒரு நேசம் எப்பேற்பட்ட நண்பராக இருந்தாலும் சரி, மாற்றமா போயிட்டியா, அல்லாஹ்வுக்காக உன்னை நான் வெறுக்கிறேன், வெறுக்கக்கூடிய தன்மை. இது இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். மூன்றாவதாக, நெருப்பில் விழுவதை அவர் விரும்புவார். எப்படியாப்பட்ட ஒரு ஆச்சரியமான வார்த்தை பாருங்க, நெருப்பில் விழுவதை அவர் விரும்புவார். எதுக்காக? குஃப்ருக்கு போறதுக்கு, இறை நம்பிக்கை பக்கம், இறை மறுப்பின் பக்கம் ஒருவர் அழைத்தா, நான் நெருப்புல விழுந்துட்டு போறேன்பா, அந்த பக்கம் நம்பிக்கை நான் வரமாட்டேன், நெருப்புல நான் விழுந்துருவேன். இருந்த போதிலும் நீ கூப்பிடுற பத்தியா இறை நம்பிக்கை அல்லாத ஒரு செயலுக்கு கூப்பிடுற பத்தியா, குஃப்ருக்கு கூப்பிடுற பத்தியா, இந்த செயலுக்கு நான் வரமாட்டேன், அப்படி நான் வர்றதா நான் நெருப்புல விழுறேன். இப்படிப்பட்ட தன்மை வர வேண்டும். இந்த மூன்று சாரார்கள், மூன்று தன்மைகள், மூன்று பண்புகள் ஒரு மனிதனுக்கு அமைந்து விட்டால், உள்ளத்திலே அது குடிகொண்டு விட்டால், இவர் ஈமானுடைய சுவையை உணர்ந்து விட்டார், இவர் உண்மையான இறை நம்பிக்கையாளராக இருக்கின்றார். இது போன்ற பண்புகள் நம்ம இடத்துல இருக்க வேண்டுமா இல்லையா? நம்முடைய நேசம் எப்படி இருக்கிறது இந்த உலகத்துல? ஒரு சில விஷயத்தை ஏத்துப்போம், அல்லாவே சொல்றான் பாய், இருந்தாலும் எங்க ஊருக்காரங்க தடுக்கிறாங்க பாய், எங்க உலகத்துல இப்படி கிடையாது பாய், எங்க வீட்டுக்கிட்ட அப்படி கிடையாது பாய், எங்க ஜமாத்துல அப்படி இல்லை பாய், நீங்க சொல்றீங்க நாங்க ஏத்துக்க முடியாது பாய், சொல்றாங்களா இல்லையா? பாக்குறோமா இல்லையா? அந்த காலத்துல இருந்து நண்பர் எப்படி போய் விட முடியும்? மாற்றமா போயிட்டாரப்பா, தப்பான முறையில் அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சே, இவரோட சேர்ந்தா நீயும் பாவி ஆயிடுவே, இருந்த போதிலும் அப்படிலாம் விட முடியாது, என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பர் என்று நம்முடைய உள்ளங்கள் வர மறுக்குதா இல்லையா? தப்புலே நிலைச்சிருக்கிறதா இல்லையா? அப்போ இந்த மூன்று பண்புகளை குறித்தும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். நற்குணத்தில் முழுமை பெற்றவர் ஈமான்ல முழுமை பெற்று விட்டார்கள். அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, நற்குணத்து உனக்கு நிறைய நற்குணங்கள் இருக்கின்றதா? நற்குணத்திலே அப்படியே ஊறி திளைக்கக்கூடிய ஒரு மனிதர் ஈமானில் முழுமை பெற்று விட்டவர்கள் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று இறை நம்பிக்கையாளர்கள் யார் என்று சொன்னா, அல்லாஹ்வை பற்றி அவர்களுக்கு கூறப்பட்டார், அப்படியே உள்ளங்கள் குலூபு தத்துமைனல் குலூப், அவருடைய உள்ளங்கள் அப்படி நடுநடுங்கிடும். அல்லாஹ் என்று அவரிடத்துல சொல்லிவிட்டால் அவருடைய உள்ளங்கள் அப்படியே நடுக்கம் கண்டதாக. அல்லாஹ்வை பத்தி சொல்லிட்டாங்களே, அப்படியே திருப்பி ஒரு விவசாயி ஸ்டக்காய் நின்றுவாங்க, உள்ளங்கள் நடுநடுங்கி விடும். அப்போ
அவனுடைய வசனங்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து கூறப்பட்டால் அது ஜாதத்துக்குள் ஈமானை அதிகரிக்கும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் எடுத்து அப்படியே மக்களுக்கு மத்தியில் போட்டா அது ஈமானை உயர்த்தும், அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உள்ளங்கள் நடுங்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றதா? நாமும் எத்தனையோ திருக்குர்ஆன் வசனங்களை மக்களுக்கு மத்தியில் போதிப்போம். அதாவது தர்கா போவாதீங்க, வட்டி வாங்காதீங்க, வரதட்சணை கூடாது, பாவங்கள் செய்யாதீர்கள் என்று சொன்னால் உள்ளங்கள் வரமாட்டேங்குதே. மறுத்து அப்படியே மரக்கட்டை போல நிக்கிறாங்களே, மறுத்து பேசுறாங்களே, திருக்குர்ஆனுடைய வசனங்களை தவறாக புரிந்து கொள்கின்றார்களே. ஈமான் அதிகரித்திருக்கின்றதா? எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒரு சில மக்கள் நரகத்துக்குனே படைச்சிருக்கும்பா. நல்ல நல்ல செய்திகள் அவருடைய உள்ளத்திற்கு எட்டாது. இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுருவாங்க, உள்ளத்துல நிலைக்க வைக்க முடியாது. இப்படிப்பட்ட நரகத்திற்காகவே படைக்கப்பட்ட ஒரு மக்கள்லாம் இருக்கிறாங்க. நல்ல செய்தி போலன்னா உள்ளத்துல முத்திரையிடப்பட்டிருச்சுன்னா அவர்களுடைய பார்வைகள் நமக்கு முத்திரை இருக்குது, உள்ளங்கள் முத்திரையிடப்பட்டிருக்குது, இவங்களுக்கு நல்ல நல்ல செய்திலாம் உள்ள போவாது, அப்படியே ஜாமாய் நின்றுவாங்க. அப்போ இது போன்ற விஷயங்களில் நம்ம கூடுதலாக கவனம் செலுத்தி மறுமை நம்பிக்கையை எல்லாருமே நாங்க நம்பிட்டோம், நாங்க எல்லாம் முஸ்லிம்கள் தான், நாங்களும் நம்பிக்கையாளர்கள் தான் என்று சொல்வதை விட அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே எப்படிப்பட்ட பண்புகள். கதுஹப்லகுல் முஃமின், மூமியன்கள் எல்லாம் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த வெற்றி பெறக்கூடிய பண்புகளை எல்லாம் நாம் பெறக்கூடியவர்களாக, நன்மையிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக, உள்ளத்தில் ஏதாவது ஒரு சஞ்சலங்கள் ஏற்பட்டால் தவறான பழியில் நம்ம போயிடக்கூடாது, பாவங்கள் நம்ம மாட்டிக்க கூடாது. சமியனா ஒத்துனாதான் செவியேற்றும் கட்டுப்பட்டோம். எப்படி தோழர்கள் கட்டுப்பட்டார்கள்? அல்லான்னு சொல்லிட்டாங்களா வந்துருவோம், சரியான நேர்வழியோட பாதையில போயிடுவோம், தவறான பாதைக்கு போகக்கூடாது என்பதையெல்லாம் எப்படியெல்லாம் முத்தம நபியினுடைய உண்மை தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி உண்மையான இறையச்சத்தை வெளிப்படுத்தினார்களோ, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து அல்லாஹ்வுக்காக மரணிக்கக்கூடிய தன்மைகளை பெற்றார்களோ, அது போன்ற தன்மையை நாமும் பெற வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அன்பார்ந்த தொடர்களே, கடந்த ஒரு சில மாதங்களாக எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம் இதை நாங்கள் கொண்டு வர போகிறோம். எதுக்காக கொண்டு வர போகிறோம்? நாங்கள் போலி வாக்காளர்களை எல்லாம் கண்டுபிடிக்க போகின்றோம், டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் எல்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ண போகிறோம், எடுத்துருவோம். அதே போன்று யாராவது இறந்து போயிருந்தா அவங்களெல்லாம் நீக்க போகிறோம். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து யாராவது வந்திருக்கிறாங்க, நாடு விட்டு நாடு வந்திருக்கிறாங்க, போலி ஓட்டு போடுறாங்க, இது போன்ற மக்களை எல்லாம் நாங்கள் ஃபில்டர் பண்ண போகிறோம்னு சொல்லி நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். இதனால நிறைய பாதிப்புகளுக்கும் நிறைய மக்கள் உள்ளானாங்க. எப்படி உங்களுடைய தந்தை இதை கொடு, அவங்களுக்கு தந்தை இதை கொடு, இது போன்ற விஷயங்களை எல்லாம் அந்த டேட்டாக்களை எல்லாம் இந்த ஃபார்ம்ல கேட்டு வச்சு இதை தேடி நம்ம கிளை சார்பாகவே, நம்ம எம்எம்டி கிளையின் சார்பாகவே ஒரு 13 கேம்ப் கிட்ட நம்ம கிளையிலே போட்டிருந்தோம். நிறைய மக்கள் நிறைய கிளையிலையும் இது போன்ற பணிகளை எல்லாம் மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில இதெல்லாம் நம்ம ஒருவர் கூட நம்ம வாக்காளர் இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு எல்லா மக்களும் வாக்காளர்களாக வர வேண்டும், நம்முடைய உரிமை யாரும் பறித்து விடக்கூடாது என்பதற்காக அதை நம்ம முயற்சி எடுத்து தொடர்ச்சியான முறையில் செஞ்சோம். இப்போ வரைவு இன்னைக்கு தான் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட இருக்கிறாங்க. இதை நம்ம என்ன செஞ்சோம், அப்போ செஞ்சோமே போதும் அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது. இப்போ அதுக்கான டெஸ்டிங் கரெக்டாக நம்மளுடைய வாக்காளர் பதிவுலாம் ஏற்றப்பட்டிருக்கிறதா, நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய பதிவுகளும் அதில் இருக்கிறதா, நம்ம வாக்காளரா இல்லையா, என்ன கவர்மெண்ட் சொல்லுது என்பதையெல்லாம் அது ஒரு பெரிய ப்ராசஸ். அதை நம்ம கிளை சார்பாகவே திருப்பியும் அதெல்லாம் செக் பண்ணி தரதாகவும் இருக்கிறாங்க. அப்போ உடனே நீங்க என்ன செய்யணும், அதையும் கவனத்தில் எடுத்து இதையெல்லாம் கரெக்டா இருக்குதா இல்லையா என்பதை நம்ம கவனமான முறையில் பார்க்க வேண்டும். அதே போன்று இப்போ 17 வயசு இருக்கும் சில மக்களுக்கு, 18 வயசு 17 வயசு, இவங்களையும் புதிய வாக்காளர் அட்டையில இணைக்கணுமா இல்லையா, இதுக்கான ஃபார்ம் 6 இதையெல்லாம் கொடுத்து இதையும் இணைக்க வேண்டும். மேலதிகமான தகவல்கள் என்னென்ன தேவை இது போன்ற கிளையிலே இப்போ அறிவிப்பாங்க, அதுக்கு அடுத்தது அறிவிப்பாங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் நம்ம கிளையிலே நடத்த இருக்கிறாங்க. தெரிஞ்ச மக்கள் தெரியாத மக்கள் அனைத்து மக்களுமே சொல்லி இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணணும். அது நம்ம சாதாரண நம்ம மொபைல் போன்லேயே பண்ணிக்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தெரியாத மக்கள் கிளையை நீங்க அணுகணும்னு சொன்னா நம்ம எஸ்ஐஆர் பட்டியல்ல நம்ம இது இருக்குதா இல்லையா, நம்ம வாக்காளரா இல்லையா என்பதை இந்த நேரத்தில் நம்ம கவனமான முறையில் இருந்து இதை அப்படியே விட்டுடக்கூடாது. விட்டுட்டா நிறைய சிக்கல்களை நமக்கு தொடர்ந்து வரும். என்ன சொல்லுவாங்க, எதுவுமே உனக்கு ரேஷன் கார்டு கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, நீ இந்திய குடிமகனா இல்லையா. நம்ம அந்தந்த காலத்திலேருந்து அப்போ இந்திய குடிமகனா தான் இருந்திருப்போம். ஆனால் இவங்க டெஸ்ட் வச்சு நம்ம பார்க்குறோம் என்ற அடிப்படையில் அவங்க பார்க்குறாங்க. நம்ம அதுலேயும் சளைக்காதவர்கள் இல்லை, இந்திய குடிமகன் தான் என்பது பழைய வரலாறுகளிலிருந்து இப்போ வரலும் தெளிவாக தான் இருக்குது என்பதை எல்லாம் உறுதிப்படுத்தக்கூடிய விஷயம் என்னது, நம்ம பேர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையா.
செக் பண்ணோம், நம்ம எல்லாம் கொடுத்துருப்போம், அது வருதா இல்லையான்றத இப்போ நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும். இன்ஷால்லாஹ் அதையும் நம்ம என்ன கவனம் எடுத்து அதை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் கிளை சார்பாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதையும் கவனமான முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.